We were seeing how Jesus warned against false prophets. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக தேவன் இயேசு எப்படி எச்சரித்தார் என்பதை நாம் தியானித்தோம். How can you distinguish a false prophet? ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? If you read the New Testament, the first time the word false prophets comes is in Matthew 7:15. புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்தீர்களானால் கள்ளத்தீர்க்கதரிசி என்றதான அந்த வார்த்தை முதல் பயன்படுத்தப்படக்கூடிய இடம் மத்தேயு 7:15 வாசிக்கிறோம். In the Old Testament you read about many false prophets. பழைய ஏற்பாட்டிலே பல கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். And later on in the New Testament also you read about false prophets. அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலேயும் கூட நாம் கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம். But it's good to see when is the first time that Jesus spoke about false prophets. கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து முதல் முறை இயேசு எப்பொழுது பேசியிருக்கிறார் என்பதை தியானிப்பது நல்லது. And that is at the end of this Sermon on the Mount, which is in Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே காணப்படுகிற அந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே இயேசு கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகிறார். So whenever you read something in a big sermon, you must see it being connected to that sermon. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கத்தை இது போன்று வாசிக்கிறீர்களோ அதில் உள்ளதான கடைசி காரியத்தை மற்றவைகளோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. Matthew chapter 5, chapter 6, chapter 7 is one message. மத்தேயு 5, 6, 7 இவர்கள் மூன்றுமே ஒரே செய்தி. That is one of the longest messages of Jesus in the Bible. வேதத்திலே காணப்படக்கூடிய இயேசுவினுடைய நீண்ட பிரசங்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இதுதான். Another long message like that is at the Last Supper in John chapter 14, 15 and 16. கடைசி அந்த ராப்பந்தியிலே கொடுக்கப்பட்டதான செய்தி அதுவும் நீண்ட ஒரு பிரசங்கம். அது யோவான் 14, 15, 16. Those we must read together. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து நீங்கள் வாசிப்பது நல்லது. And in John 17 is a prayer at the end of that long passage. அந்த நீண்ட பிரசங்கத்தினுடைய முடிவாக அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம். So when we look at Matthew 5, 6 and 7, ஆகவே மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது this is something similar to the 10 commandments given in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளுக்கு ஒப்பாக இது இருக்கிறது. See, before Moses there were no standards among the Jewish people. மோசேயின் காலத்துக்கு முன்பதாக யூத மக்களுக்குள்ளாக எந்த ஒரு தரமும் இருக்கவில்லை. But with Moses came the law and 10 commandments. ஆனால் மோசேயோடு கூட நியாயப்பிரமாணமும் 10 கற்பனைகளும் வந்தது. And God said, now you are a nation, you are my people, this must be your standard. நீங்கள் இப்பொழுது ஒரு ஜாதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீர்கள், இந்த கற்பனைகள் தான் உங்களுக்கு ஒரு தரமாக நிர்ணயிக்கப்படுகிறது. Out in the world they have so many other standards. உலகத்திலே வெளியே பார்க்கும் பொழுது மற்ற எவ்வளவோ தரங்களை அவர் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். That's what God said to the Israel. இதைத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். They commit adultery, they worship idols, they do so many things. அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், விக்கிரகத்தை வணங்கினார்கள், இன்னும் பல காரியங்களை செய்தார்கள். But in your midst it must be different. உங்கள் மத்தியிலே வித்தியாசமாக இருக்க வேண்டும். You must not worship idols. விக்கிரகங்களை நீங்கள் வணங்க கூடாது. You must keep the Sabbath day holy. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவீர்கள். Honor your father and mother. உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். Must not murder, must not commit adultery. கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. You must not steal. களவு செய்யக்கூடாது. You must not even desire your neighbor's wife. அயலகத்தானுடைய மனைவியை இச்சிக்கவும் கூடாது. Those are the 10 commandments. இவைகள் தான் அந்த 10 கற்பனைகள். And as Israel kept those commandments, they became higher than all the other nations morally. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கற்பனைகளை கைக்குள்ள ஒழுக்க ரீதியிலே மற்ற ஜனங்களை காட்டிலும் அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள். Then Jesus came. அதற்கு பிறகு இயேசு வந்தார். And Jesus abolished the old covenant. இயேசு பழைய அந்த உடன்படிக்கையை அவர் நிராகரித்தார். And said, now I am making a new covenant. இப்பொழுது நான் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். So if the standard of the world was down here,
உலகத்தினுடைய நிலவரம் இந்த நிலையில் இருக்கிறது தரம் என்று சொன்னால், Israel with the 10 commandments was above that. 10 கற்பனைகளை பெற்ற இஸ்ரவேல் நாட்டினுடைய தரம் அதற்கு மேலாக இப்படி இருக்கிறது என்று சொன்னால், And Jesus came and established the church with a higher standard than all that. இயேசு வந்த பிறகு அவருடைய சபையினுடைய தரமானது மற்ற எல்லா தரங்களை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. And that is what he taught in Matthew 5, 6 and 7. இதைத்தான் அவர் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே போதித்தார். And that is why in Matthew 5, 6 and 7 he said things like this. ஆகவே தான் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே இது போன்ற காரியங்களை அவர் சொல்லுகிறார். Verse Matthew 5:21. மத்தேயு 5:21 வாசிக்கிறோம். That in the old covenant the law was you shall not commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. I say to you, verse 22, you shouldn't get angry. மத்தேயு 5:22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கோபப்படவும் கூடாது. See, Old Testament standard was don't murder, New Testament standard is don't get angry. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தரமானது கொலை செய்யாதிருப்பாயாக, புதிய உடன்படிக்கையினுடைய தரமானது கோபப்படாதிருப்பாயாக. And don't call your brother bad names. உன்னுடைய சகோதரனை கெட்ட பெயர்களை வைத்து அழைக்க வேண்டாம். In the Old Testament the standard was verse 27, don't commit adultery. பழைய ஏற்பாட்டினுடைய தரம் விபசாரம் செய்யாதிருப்பாயாக. But I say to you, don't even lust in your heart after a woman. Verse 28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 28ஆம் வசனத்திலே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. In the Old Testament it said, verse 31, if you divorce your wife, make sure you give her a certificate. 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனைவி தள்ளிவிடும் பொழுது தள்ளுதற் சீட்டு அதையும் கொடுக்க கடவன். But I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you must not divorce at all. நீங்கள் விவாகரத்தை செய்யக்கூடாது, தள்ளிவிடுதலே கூடாது. Again verse 33. மீண்டுமாய் 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், in the Old Testament they said you should not make false vows. பழைய உடன்படிக்கையிலே பொய் ஆணை இடக்கூடாது என்று பார்க்கிறோம். That means you should not swear and then tell a lie. ஆணையிட்டு விட்டு அதற்கு பிறகு பொய் சொல்லக்கூடாது. But I say to you, நான் உங்களுக்கு you சொல்லுகிறேன், must always speak the truth. Verse 37. 37ஆம் வசனத்தில் எப்பொழுதுமே உள்ளதை உண்மையாகவே பேச வேண்டும். Not only when you put your hand on the Bible, even when all the time you must speak the truth. கையை வேதத்தின் மேல் வைத்து சத்தியம் பண்ணும் பொழுது மட்டும் உண்மை பேசுவது என்பதல்ல, எப்பொழுதுமே உண்மைதான் பேச வேண்டும். And in the Old Testament it said in verse 38 that you must an eye for an eye and a tooth for a tooth. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். And that you must love your neighbor, verse 43, and hate your enemy. 43ஆம் வசனத்தில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I say to you, a higher standard, love your enemy also. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற தரம் மேலான தரம், உன்னுடைய சத்துருவையும் நீ நேசிப்பாயாக. Do you see how Matthew 5 is replacing the 10 commandments? மத்தேயு 5ஆம் அதிகாரம் எப்படி 10 கட்டளைகளுக்கு மாற்றாக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தீர்களா? I am raising the standard above the 10 commandments. 10 கற்பனைகளுடைய நிலவரத்தை காட்டிலும் என்னுடைய தரத்தை இப்பொழுது நான் உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So when Israel obeyed the 10 commandments, their standard was higher than the nations. இஸ்ரவேல் இந்த 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது மற்ற ஜாதிகளை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனமானது தரத்திலே கொஞ்சம் உயர்ந்தது. When they disobeyed it, God rejected them. அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். Now today Jesus has raised the standard above even the 10 commandments. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளை காட்டிலும் தரத்தை அவர் உயர்த்தி இருக்கிறார். And said this is the standard for the church. இதுதான் சபையினுடைய தர நிர்ணயம். Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். Now you ask yourself. இப்பொழுது உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். Many of you have been Christians for many years. உங்களிலே அநேகர் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்து வருகிறீர்கள். And you've been in other churches also. மற்ற சபைகளிலும் இருந்திருக்கிறீர்கள். You have heard many preachers. அநேக பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். Here in Tuticorin there are always some type of public meeting with preachers coming and preaching. அது விசேஷமாக தூத்துக்குடி பட்டணம் என்று சொன்னால் எப்பொழுதுமே எங்கு பார்த்தாலும் ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கும், பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். And in all these years in your life that you have heard hundreds of sermons. இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் நூற்றுக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களே, have you heard people teach you that you must not get angry? கோபப்படக்கூடாது என்று போதிக்கிறதை பிரசங்கத்திலே கேட்டிருக்கிறீர்களா? Or that you must not lust with your eyes after a woman? அல்லது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்க கூடாது என்று போதிக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா? That you must speak the truth? சத்தியத்தை எப்பொழுதும் பேச வேண்டும். That you must love your enemies? உங்களுடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும். Bless those who curse you? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
There are many more things. இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Like when you give money, verse 2, don't let even your left hand know, verse 3, what your right hand is doing. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. That means when you give an offering even to God, அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கே ஒரு காணிக்கை கொடுக்கும் பொழுது nobody must know யாருமே அதை அறியக்கூடாது. what you are giving. நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பதை யாரும் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை யாரும் அறியக்கூடாது. How many churches obey that? எத்தனை சபைகள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது? Somebody comes and brings a bag in front of you, offering bag. உங்களுக்கு முன்பாக காணிக்கை பையை கொண்டு வருகிறார்கள். Can you obey that verse when you put money into the bag? அந்த காணிக்கை பையிலே பணத்தை போடும் பொழுது இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுமா? Everybody who is putting money into an offering bag is disobeying that verse. இந்த காணிக்கை பையிலே உங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் பொழுது காணிக்கை போடுகிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். Because people around him are seeing. ஏனென்றால் பக்கத்திலே உள்ளவர்கள் அதை பார்க்கிறார்கள். And then in some churches they give you an envelope and say put your name there. சில சபைகளிலே உங்களுடைய பெயரை போட்டு கவரை ஒரு கவர்ல மேலே கொடுத்து விடுகிறார்கள். What are these churches doing? They are making you disobey the word of God. இந்த சபைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படியாக செய்கிறது. But have you understood that? ஆனால் இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? That is why God needed another church. ஆகவே தான் தேவனுக்கு இன்னொரு சபை தேவைப்பட்டது. Where we teach these things. இங்கே நாம் இந்த காரியங்களை போதிக்கிறோம். So how do we collect money in our church? ஆகவே நம்முடைய சபைகளிலே எப்படி நாம் பணத்தை வசூல் செய்கிறோம்? We keep a box. நாம் ஒரு காணிக்கை பெட்டியை வைக்கிறோம். Say, you put it there, when nobody is watching you can go and put it. அப்ப யாரும் கவனிக்காத பொழுது அந்த காணிக்கை பெட்டியிலே நீங்கள் போடலாம் என்று சொல்லுகிறோம். See, we have had a box in Bangalore for nearly 40 years. I don't know who puts and who doesn't put. ஆகவே பெங்களூர் சபையிலே 40 ஆண்டுகளாக அங்கே பெட்டி இருக்கிறது. யார் போடுகிறார்கள் யார் போடுவதில்லை என்று எனக்கு இதுவரை தெரியாது. And nobody can get any honor for putting because nobody knows who has put it. யார் போட்டார் என்றே தெரியாது இருக்கும் பொழுது போட்டதற்கு எப்படி கனம் கிடைக்கும்? We have tried to obey this verse. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய முடியாம முயற்சித்திருக்கிறோம். And the Bible also says that God loves a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. How can you give cheerfully when somebody puts a bag in front of you? உங்களுக்கு முன்பாக காணிக்கை பையை நீட்டும் பொழுது யார் உற்சாகமாய் போட முடியும்? And some churches they make you walk down to the front to the box and you have to put it there. சில சபைகளிலே வரிசையாக உங்களை வர வைத்து காணிக்கை நேரத்திலே பாட்டு பாடும்பொழுது வரிசையாய் வந்து நீங்கள் அங்கே உள்ள பெட்டியிலே போட்டு போக வேண்டும். Everybody has to come, you cannot escape. அங்கே தப்பிக்க முடியாது, எல்லாரும் கண்டிப்பாக வரிசையில வந்துதான் ஆக வேண்டும். Everybody is disobeying this verse. ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். I am not here to judge them, God is their judge. நான் அவர்களை நியாயந்தீர்க்க இங்கே இல்லை, தேவன் தான் அவருடைய நியாயாதிபதி. I am only saying this is the standard for the church. சபைக்கு இதுதான் தரம் என்று அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Do you think Jesus just said these things not to be obeyed? கீழ்ப்படியாமல் போவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? How many Christians take it seriously? எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த கருத்தாய் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? Or he said, when you pray, don't let anybody know about your praying. அல்லது ஜெபம் பண்ணும் பொழுது Verse 6. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஜெபம் பண்ணும் பொழுது யாரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது யாரும் காண வேண்டாம் என்று சொல்கிறார். மனிதர் காணும்படியாக ஜெபிக்க You வேண்டாம். must not let anybody know how long you pray or any such thing. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் காண தேவையில்லை. But I hear so many pastors and preachers talking about they spend 2 hours in prayer or 3 இன்று hours. 2 மணி நேரம் நான் ஜெபித்தேன், 3 மணி நேரம் ஜெபித்தேன், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிற பிரசங்கியார்களை நான் கேட்டிருக்கிறேன். When you hear a preacher say, this morning I had to spend 2 hours in prayer. இன்றைக்கு 2 மணி நேரம் நான் ஜெபத்திலே செலவு செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டால், What is the thing that comes to your mind? உங்களுடைய மனதில் உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன? Oh, what a holy man. ஓ, எவ்வளவு ஒரு பரிசுத்தவான். You know what comes to my mind? என்னுடைய மனதிற்கு என்ன நினைவு வருகிறது தெரியுமா? Here is a person who is disobeying God's word in Matthew chapter 6 verse 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒருவர் என்று தான் நான் நினைக்கிறேன். Why don't you feel like that? ஏன் நீங்கள் அப்படி உணர்வதில்லை? Because you have not taken Matthew 6:6 seriously. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் கருத்தாய் எடுத்துக்கொள்ளவில்லை.
When I hear a man boasting about how long he prays, எவ்வளவு நீண்ட நேரம் ஜெபிக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதனை குறித்து நான் கேட்கும் பொழுது I don't see him as a holy man, even if he says he prayed for 4 hours. 4 மணி நேரம் ஜெபித்தேன் என்று சொன்னாலும் அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்பதை நான் பார்ப்பதில்லை. I see him as a man who's disobeying God's word in Matthew 6 verse 6. மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு மனிதன் என்று தான் நான் பார்க்கிறேன். Then Jesus said, அதுக்கு பிறகு இயேசு சொன்னார், when you fast, verse 18, don't let anybody know about it. நீங்கள் உபவாசம் பண்ணும்பொழுது யாரும் அதை குறித்து அறிய வேண்டாம் என்று சொல்கிறார். Haven't you heard pastors say, I fasted for 7 days or 21 days and so many things like that? நான் 7 நாட்கள் உபவாசித்தேன், 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் என்று மக்கள் சொல்லுவதை பாஸ்டர்மார் சொல்லுவதை கேள்விப்படவில்லையா? And you think, oh, what a wonderful thing. ஓ, எவ்வளவு அற்புதமான காரியம் உபவாசிப்பது என்று எண்ணுகிறீர்கள். But Jesus said, when you fast, nobody must know about it. ஆனால் நீ உபவாசிக்கும் பொழுது யாரும் அதை குறித்து அறியக்கூடாது என்று So when சொல்கிறார். I hear people boasting about how long they fasted, எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறார்கள் என்று ஜனங்கள் சொல்லுகிறதை நான் கேட்கும் பொழுது I think there is a man who is utterly disobedient to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியாத ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் என்று தான் நான் உணர்கிறேன். Why don't you think like that? நீங்களே அப்படி எண்ணுவதில்லை? Why do you think, oh, what a holy man? ஓ, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்று ஏன் நீங்கள் எண்ணுகிறீர்கள்? And maybe you also start following such people and talking about your fasting and ஒருவேளை உங்களுடைய உபவாசத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் அவரை போலவே பேச ஆரம்பித்து விட்டீர்கள் போலும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, that is how churches have lowered the standard of God's word and disregarded it. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையின் தரத்தை கீழே கொண்டு வந்து அதை அற்பமாய் எண்ணி தள்ளி விடுகிறார்கள். It has become a tradition in some churches for pastors to boast about how much they fast and pray. எவ்வளவு நேரம் அவர் ஜெபிக்கிறார்கள், எவ்வளவு நாட்கள் உபவாசிக்கிறார்கள் என்பதை குறித்து பேசுவதே சில சபைகளில் பாரம்பரியமாகிவிட்டது. I think of what Jesus said in Mark chapter 7. மார்க் 7 அதிகாரத்தில் இயேசு சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். Verse 13. 13ஆம் வசனம். He said it 3 times. Let me read it all 3 times. 3 முறை இவைகளை சொல்லி இருக்கிறார். அந்த 3 வசனங்களையுமே நான் வாசிக்கிறேன். Verse 8. முதலாவது மார்க் 7 7 verse 8. மார்க் 7 அதிகாரம் 8ஆம் வசனம். You neglect the commandment of God and you hold to your tradition. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறீர்கள். What is the commandment of God? தேவனுடைய கட்டளை என்ன? Don't let anybody know when you give, when you pray, when you fast. நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும் உபவாசம் பண்ணும் பொழுதும் யாரும் அதை அறிய வேண்டாம். What is the tradition of men? மனிதனுடைய பாரம்பரியம் என்ன? Write your name on the envelope and give the money. அவர்கள் கொடுக்கக்கூடிய உரையிலே உங்களுடைய பெயரை எழுதி அதை பணத்தை நீங்கள் பாஸ்டர் கையில் கொடுக்க வேண்டும். Tell people how long you prayed. மக்களிடத்தில் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். Tell people how long you fasted. That is the tradition of men. எவ்வளவு உபவாசிக்கிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய பாரம்பரியம். Jesus says you neglect the commandment of God and you keep the tradition of men. இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளை தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களை கைக்கொள்ளுகிறீர்கள். And he says it again. மீண்டுமாய் சொல்லுகிறார். Verse 9. 9ஆம் வசனம். You set aside the commandment of God to keep your tradition. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது என்று And he says it a third time. 3ஆம் முறையும் சொல்லுகிறார். Verse 13. 13ஆம் வசனம். You invalidate the word of God by your tradition. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். When Jesus says 3 times in the space of 1 minute, it must be a pretty serious thing. ஒரு நிமிஷ இடைவெளியிலேயே 3 முறை ஒரே காரியத்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நாம் கருத்தாய் சிந்திக்க வேண்டிய காரியம். How many times have you heard anyone preach to you that when you pray or fast or give, nobody must know what you give? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உபவாசிக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது யாருமே அதை அறியக்கூடாது என்று சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீர்கள்? I'm just trying to tell you that the things Jesus raised the standard, but that standard is not being preached in most churches. எந்தெந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தரத்தை உயர்த்தி இருக்கிறாரோ அந்த தரங்கள் இன்று अनेक கிறிஸ்தவ சபைகளிலே பிரசங்கிக்கப்படுவதில்லை. So if people don't hear about it, how will they live at that standard? அதை கேள்விப்படவே இல்லை என்று சொன்னால் அந்த தரத்தின்படி எப்படி வாழப் போகிறார்கள்? Supposing God gave Moses the 10 commandments and he never told anybody about it. மோசேக்கு தேவன் 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். மோசே அதை யாருக்குமே சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். Supposing Moses had said, அல்லது மோசே எப்படி சொல்லி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். oh, don't commit adultery. How can we preach that? People are so weak in this area, they will fall now and then. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை எப்படி பிரசங்கிப்பது? ஜனங்கள் எல்லாரும் பலவீனமாக இருக்கிறார்கள், இப்பொழுதும் அப்பொழுதுமாக வேசினத்தில் விபச்சாரத்தில் விழத்தான் செய்வார்கள். Don't lust after your neighbor's wife. How can we preach that? People will do it. அயலகத்தானுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக என்று எப்படி மக்களால் அதை கீழ்ப்படிய முடியும்? ஏன் அதை பிரசங்கிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால்? But he didn't say that. ஆனால் மோசே அப்படி சொல்லவில்லை. He said, these are the 10 commandments God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள் இவைகள் தான் என்று மோசே சொன்னார்.
Now, when Jesus raised that standard, இயேசு அந்த தரத்தை உயர்த்தும் பொழுது it is the responsibility of every servant of God to say, this is the standard which God, Jesus has laid down for the church. சபைக்கென்று இயேசு கொடுத்திருக்கக்கூடிய தர நிர்ணயம் இதுதான் என்று பிரசங்கிப்பது ஒவ்வொரு தேவ ஊழியன் மேலும் விழுந்த கடமை. And then he said, அதற்கு பிறகு சொல்கிறார் Matthew 7, மத்திய 7ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். This gate for this new life that I've been talking about is very small. நான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தேனே, அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறது. The way is very narrow. அந்த வழி நெருக்கமாய் இருக்கிறது. There is a broader way. ஒரு விசாலமான வழி உண்டு. But I am preaching a narrow way. ஆனால் நானோ குறுகலான பாதையை பிரசங்கிக்கிறேன். We can compare it to the Old Testament. நாம் பழைய ஏற்பாடோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும். Here is a broad way that says don't commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய விசாலமான பாதை ஒன்று உண்டு. But I am saying a narrow way, don't get angry. ஆனால் கோபப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகலான வழியை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். Here is a broad way which says don't commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று போதிக்கக்கூடிய அகலமான வழி ஒன்று உண்டு. But I am showing you a narrow way, don't even lust in your mind. நான் ஒரு குறுகலான பாதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உள்ளத்திலே இருதயத்திலே இச்சிக்க கூட கூடாது. Here is a broad way which says when you put your hand on your Bible, speak the truth. இங்கே அகலமான வழி, நீங்கள் உங்களுடைய கையை வேதத்திலே வைத்து சத்தியம் பண்ணும் பொழுது உண்மையை தான் பேச வேண்டும். But here is a narrow way which says you must always speak the truth 24 hours a day. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நீங்கள் உண்மையை தான் பேச வேண்டும் என்கிறதான குறுகலான வழி. Here is a broad way which says you are permitted to hate your enemy. Here is a narrow way which says you must love your enemies also. உன் சத்துருக்களை பகைப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்கிற அகலமான வழி, இங்கே சத்துரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய குறுகலான வழி. Here is a broad way which says when you give some money, it's quite all right if you get a little honor in the church for that. தேவனுக்கென்று பணத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் தெரிந்து அதன் மூலமாக உங்களுக்கு கனம் பெற்றுக்கொண்டால் அது பரவாயில்லை என்று சொல்லக்கூடியதான விசாலமான வழி. But here is a narrow way which says when you give money, don't get any honor, don't let anybody know that you gave. இங்கே குறுகலான வழி, பணம் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அது நிமித்தமாக எந்த கனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், யாரும் அதை அறியாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். Here is a broad way which says when you pray and fast, it's all right to testify about it. ஜெபித்து உபவாசிக்கும் பொழுது அதை குறித்து சாட்சி சொல்வது பரவாயில்லை என்கிற விசாலமான வழி. You will get some honor, people will respect you as a man of God. நீ ஒரு தேவ மனிதன் என்றதான கனத்தை பெறுவாய், மக்கள் உங்களை மதிப்பார்கள். But here is a narrow way which says don't tell anybody. ஆனால் யாருக்கும் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குறுகலான வழி. God will honor you. Why you want the honor of men? தேவன் உன்னை கனம் பண்ணுவார், ஏன் உனக்கு மனிதனுடைய கனம் தேவை? Do you see now the difference between the narrow way and the broad way? குறுகலான வழிக்கும் விசாலமான வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடிகிறதா? And I want to tell you, in most churches they do not preach the narrow way. அநேக சபைகளிலே இந்த குறுகலான வழியை குறித்து பிரசங்கிப்பதே இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். Am I saying something which is not in the Bible? வேதத்திலே இல்லாத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேனா? You know, many times when I preach, people come to me and say, Brother Zach, I didn't even know that was in the Bible. Now my eyes are being opened to see it. நான் அநேக முறை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் இடத்துல வந்து சொல்கிறார்கள், சகோதரர் ஜாக் அவர்களே, இந்த வசனம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை, இப்பொழுதுதான் நான் அதை பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். How is it I didn't see it after reading it for so many times? பல முறை வாசித்தும் நான் அதை கவனிக்கவில்லையே, எப்படி என்று கேட்கிறார்கள். The Bible says these things are hidden from the clever and the intelligent. ஞானிகளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. God reveals it to babes. பாலகர்களுக்கு தேவன் இதை வெளிப்படுத்துகிறார். That means those who come with a humble attitude and say, Lord, teach me your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி தாழ்மையான ஒரு மனப்பாங்கோடு கூட வருகிறவர்களுக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். Those who are willing to get rid of all the traditions they've got from preachers in all their years. இவ்வளவு ஆண்டுகளாக மனிதனுடைய பாரம்பரியங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா பாரம்பரியத்தை விட்டு நான் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். This is the narrow way that leads to life. இதுதான் ஜீவனுக்கு நம்ம எடுத்துச் செல்லக்கூடிய குறுகலான பாதை. You know, it is a narrow way. அது குறுகலான பாதை என்று அறிந்திருக்கிறீர்கள். The Old Testament way was much broader. பழைய ஏற்பாட்டினுடைய வழியானது அகலமாக இருக்கிறது. A lot of people who could fit into the Old Testament way can't fit into the narrow way. பழைய ஏற்பாட்டின் வழியிலே இருக்கக்கூடிய அநேகர் புதிய ஏற்பாட்டின் குறுகலான வழியிலே வந்தால் அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. Why has God made this standard? ஏன் தேவன் இந்த தரத்தை நிர்ணயித்திருக்கிறார்? Because he wants us all to be 100% free from sin.
நாம் எல்லாருமே 100% பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். Because He's a loving Father. ஏனென்றால் அவர் அன்பான தகப்பன். Let me ask you, நான் உங்களை கேட்கிறேன், do you want your children to be 100% free from sickness? உங்களுடைய பிள்ளைகள் 100% வியாதியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், விடுதலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Supposing your children have got 3 or 4 sicknesses. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு 3-4 வியாதிகள் இருக்கிறது And என்று you take it வைத்துக்கொள்வோம். to a doctor. நீங்கள் ஒரு டாக்டருக்கு போகிறீர்கள். Will you say, doctor, if you cure my child of just 2 of those sicknesses, that is enough? டாக்டரை பார்த்து சொல்லுகிறீர்கள், ஐயா என்னுடைய பிள்ளைகளுக்கு 3 வியாதி இருக்கிறது, 2 வியாதியை குணமாக்கினால் போதும், சந்தோஷம் என்று சொல்லுவீர்களா? 1 or 2 sicknesses, if they remain, it is okay. 1-2 வியாதி பையனுடைய சரீரத்தில் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுவீர்களா? No father or mother will be like that. எந்த ஒரு தகப்பனும் தாயும் அப்படி இருக்க மாட்டார்கள். You will say, doctor, I want my child to be completely free from sickness. டாக்டர், என்னுடைய குழந்தை எல்லா வியாதியிலிருந்தும் சுகமடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள், சொல்லுவீர்கள். That is how our heavenly Father is. இப்படித்தான் நம்முடைய பரலோக பிதா இருக்கிறார். He wants us to be completely free from sin. பாவத்திலிருந்து முற்றிலுமாய் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். And then Jesus said, அதற்கு பிறகு இயேசு சொல்லுகிறார், verse 15, 15ஆம் வசனம், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So, now that you have heard me say all this, now do you know what a false prophet is? இப்பொழுது நான் சொன்ன இவைகள் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் யார் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? False prophet is not the one who says Jesus Christ is not God. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி அல்ல. The false prophet is the one who says Jesus Christ is God. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லுகிறவர்களே தான் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். He died for your sin. உடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லுவார். He rose again from the dead. மரித்து வந்து உயிரோடு எழும்பினார். But ஆனால் it is not serious if you get angry. கோபப்பட்டால் அது அவ்வளவு சீரியஸான பாவம் அல்ல. It is not serious if you lust with your eyes. கண்களினால இச்சித்தால் அது அவ்வளவு சிறிய காரியம் அல்ல. It's not so serious if you tell a few lies. ஒரு சில பொய்களை நீங்கள் சொன்னால் அவ்வளவு சிறிய காரியம் அல்ல, கொடிதான காரியம் அல்ல. Do you think that's a false prophet? That is the false prophet Jesus is speaking about. இங்கே இயேசு இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தான் பேசுகிறார். It's not serious if you tell other people how much you pray and how much you fast. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறீர்கள் என்று மற்றவர்களிடத்திலே சொன்னால் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல. It's not serious if you tell other people how much money you gave for God's எவ்வளவு work. தேவனுடைய ஊழியத்திற்கென்று பணம் கொடுத்தீர்கள் என்று மற்றவர்களிடத்திலே சொன்னால் அது அவ்வளவு கொடிய காரியம் அல்ல. If you get anxious, that's not a serious thing. கவலைப்பட்டால் கூட அது அவ்வளவு சீரிய காரியம் If you அல்ல. love money, that's not a serious thing. பணத்தை நேசித்தால் அது அவ்வளவு சீரிய காரியம் அல்ல. Do you know how many false prophets there are preaching in Christendom today? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளவு கள்ள தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? When you read a verse, read it in the context of the whole message. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முழு செய்தியின் பின்னணியிலே நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். So when you read beware of false prophets, நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது what is he talking about in the verses before that? அதற்கு முன்பாக உள்ள வசனங்களிலே எதை குறித்து அவர் பேசிவிட்டு இதை சொல்லுகிறார் என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். What is the purpose of false prophets? கள்ள தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம் என்ன? You read in the Old Testament, the Old Testament false prophets were all sent by the devil. பழைய ஏற்பாட்டில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பிசாசினால் அனுப்பப்பட்டவர்கள். So that God would not be happy with Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த There were நோக்கம். hundreds of false prophets. நூற்றுக்கணக்கான கள்ள தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். The true prophets were the ones who mentioned God's standard, and they were not very popular. உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்று சொன்னால் தேவனுடைய தரத்தை அப்படியே போதித்தவர்கள். அதை போதித்ததன் நிமித்தமாக அவர்கள் பிரபலமற்றவர்களாய் போய்விட்டார்கள். You read all the true prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் மெய்யான தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரை குறித்து வாசித்து பாருங்கள். Their main ministry was to tell Israel, this is the standard of God, not what these false prophets are saying. இதுதான் தேவனுடைய தரம், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது அது தரம் அல்ல என்று சொல்லுவதையே அவருடைய பிரதான செய்தியாய் கொண்டிருந்தார்கள். That is the great need in the church of Jesus Christ today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சபையினுடைய பிரதானமான தேவையும் இதுதான். And I believe that is one reason God has raised up our churches, so that we can proclaim that standard. இந்த தரத்தை அறிவிக்கும்படியாக பிரகடனப்படுத்தும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட இன்னொரு சபையை தேவன் நம்முடைய மத்தியில் ஆரம்பித்திருக்கிறார். Who are the false prophets? கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? Not those who say that some other God is the true God. வேறொரு தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. In the context of these verses, and
false prophet is the one who tries to make the narrow way broader. இந்த பின்னணியிலே கள்ள தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் அந்த வழியை விசாலமாக்குகிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. Every preacher who tries to make the way broader than what Jesus made is a false prophet. இயேசு உண்டாக்கினதை காட்டிலும் அந்த வழியை விசாலமாக்குகிற ஒவ்வொரு பிரசங்கியாரும் கள்ள பிரசங்கியார். And he said, beware of them. இவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். How will we discover them? அவர்களை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? Verse 16, you will know them by their fruits. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று 16ஆம் வசனத்திலே Look at the வாசிக்கிறோம். fruit in their life. அவருடைய வாழ்க்கையில் உள்ள கனிகளை பாருங்கள். Don't look at their gifts. அவருடைய வரங்களை பார்க்க வேண்டாம். You'll be deceived if you look at their gifts. அவருடைய வரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். Because some of these false prophets will stand before me one day, verse 22. 22ஆம் வசனத்தில் எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த பிரசங்கியார்கள் தீர்க்கதரிசிகள், These false prophets, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், they will say, we prophesied in your name. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் We உரைத்தோம். cast out demons in your name. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை We துரத்தினோம். did miracles in your name. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை Verse செய்தோம். 22. 22ஆம் வசனம். But I will say to these false prophets, நான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுவேன், it's true, you had all these gifts, இந்த வரங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது but you உண்மைதான், had no fruit. ஆனால் உங்களுக்கு கனிகள் இல்லை. There was sin in your secret life. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டது. Get away from me. என்னை விட்டு அகன்று போங்கள். Just like he said, get away Satan, he'll say to these people also, get away from me. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வது போல இங்கே பார்த்து இவர்களை பார்த்து சொல்ல என்னை விட்டு அகன்று போங்கள் என்று So those சொல்றார். are the false prophets இவர்கள் தான் கள்ள who தீர்க்கதரிசிகள். have gifts வரங்கள் இருக்கிறது, but don't have fruit. கனிகள் இல்லை. So remember this warning. ஆகவே இந்த எச்சரிப்பை ஞாபகத்தில் வைத்துக் You will கொள்ளுங்கள். not know them by their gifts, you will know them by their fruit. நீங்கள் அவருடைய வரங்களை வைத்து அல்ல அவருடைய கனிகளை வைத்து தான் அறிவீர்கள். And I want to say this to all of you. உங்கள் எல்லாருக்கும் இதை சொல்ல விரும்புகிறேன். If you look at the gifts a preacher has, you will be deceived. ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கக்கூடிய பிரசங்கிக்கூடிய வரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். Oh, he heals the sick, he casts out demons. ஓ இவர் பிசாசுகளை துரத்துகிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், Preaches so well. நன்றாக பிரசங்கிக்கிறார். Look for the fruit. கனிகளை பாருங்கள். By their fruits you will know who's a true prophet, who's a false உங்களுடைய prophet. கனிகளினாலே யார் மெய் தீர்க்கதரிசி என்றும் யார் கள்ள தீர்க்கதரிசி என்றும் நீங்கள் பார்க்க முடியும். We need that word in this time. இந்த காலகட்டத்திலே நமக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. If you have ears to hear, hear உங்களுக்கு காது உள்ளவர்களாக இருந்தால் கேளுங்கள். what the Holy Spirit is saying to all the churches. எல்லா சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to hear what you have to say to us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டியதை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.